வணக்கம் டிபிகே டாக்ஸ். நடிகர், ஆசிரியர், எழுத்தாளர், டப்பிங் ஆர்டிஸ்ட், ஜோதிடர், பேச்சாளர், பிஸ்னஸ்மேன்னு இப்படி பன்முக தொழிலையுமே சாதித்த நடிகர் ராஜேஷ் அவர்களை பற்றின தெரியாத தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகர் ராஜேஷ் அவர்கள் 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் மன்னார்குடியில் பிறந்திருக்காரு. இவரோட அப்பா வில்லியம்ஸ், அம்மா லிலி. தன்னோட பள்ளி படிப்பை இவர் மன்னார்குடியில் படிச்சுட்டு கல்லூரி படிப்பை காரைக்குடியில் அழகப்பா காலேஜ்லேயும் பச்சையப்பா காலேஜ்லேயும் படிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் ஆசிரியர் பயிற்சி முடிச்சுட்டு செயின்ட் பால் ஹை செகண்டரி ஸ்கூலில் டீச்சராக 7 வருடங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ராஜேஷ் அவர்கள் டீச்சராக ஒர்க் பண்ணும்போதே இவருக்கு நடிப்பு மேலேயும் ஆர்வம் இருந்திருக்குது. அப்படி இவர் 1974ஆம் ஆண்டு அவள் ஒரு தொடர்கதை படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரம் மூலயமா சினிமாவில் அறிமுகமாகிறாரு. இதுக்கப்புறம் கன்னி பருவத்திலே திரைப்படத்தில் முதல் முறையாக லீட் ஹீரோவாகவும் நடிக்கிறாரு. இதை தொடர்ந்து 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் ஹீரோவாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் நடித்து பிரபலமாகிறாரு ராஜேஷ் அவர்கள். ராஜேஷ் அவரோட கசின் தான் பிரபல இயக்குனர் மகேந்திரன்றது குறிப்பிடத்தக்கது. ராஜேஷ் அவர்களுக்கு 1983ஆம் ஆண்டு ஜோன் சில்வியான்றவங்களோட திருமணம் நடக்குது. இவங்களுக்கு 2 குழந்தைகளும் இருக்காங்க. ராஜேஷ் அவர்கள் சீரியல்லையுமே பணிபுரிஞ்சிருக்காரு. 2001ஆம் ஆண்டு அலைகள் சீரியல் மூலமாக தான் இவர் முதல் முறையாக சீரியலில் அறிமுகமாகிறாரு. இதுக்கப்புறம் களத்து வீடு, ரோஜா உட்பட பல சீரியல்கள் நடிச்சிருக்காரு. கடைசியாக கார்த்திகை தெய்வம் சீரியலில் தான் இவர் தர்மலிங்கம்ன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார்ன்றது குறிப்பிடத்தக்கது. ஒரு சாதாரண நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு தத்துவவாதியாக, ஒரு சிறந்த பேச்சாளராகவும், எல்லோருடையும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு மனிதராகவும் இருந்திருக்காரு ராஜேஷ் அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க.